கடந்த சில நாட்களாக மனைவியருக்கு கணவனிடத்தில் எத்தகைய உரிமைகள் இருக்கின்றன என்பதை விரிவாக நம்ம பார்த்துவிட்டோம். அடுத்தபடியாக மனைவிமார்களிடத்தில் கணவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, மனைவியர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதையும் இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த கணவனுடைய உரிமைகளைத்தான் இனி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் சில அடிப்படையான கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்லக்கூடிய சில அடிப்படையான செய்திகள் இருக்கிறது. அது என்ன அடிப்படை என்று சொன்னால், ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் மனைவியை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் அதில் பல பேர் என்ன செய்கிறாங்க, இந்த நவீன காலத்தில் இந்த காதல் என்கிற ஒரு வலையில் சிக்கி அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வை சீரழித்துக் கொள்கிற காட்சியை பார்க்கிறோம். இதில் இந்த மாதிரி போவது ஒரு பெரிய மனநோயுடைய அறிகுறியாகவே மாறிவிட்டது. நாம் ஒரு பொருளை விரும்புகிறோம் என்று சொன்னால் அந்த விரும்பியது நமக்கு கிடைக்கும் என்று இருந்தால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். விரும்பியது கிடைக்கவில்லை என்று சொன்னால் எது கிடைக்கிறதோ அதில் திருப்தி அடைய வேண்டும். இதுதான் சராசரியாக இருக்கக்கூடிய மனிதனுடைய இயல்பு. நமக்கு ஒரு பங்களாவை பார்த்து ஆசை வருகிறது, ஆனால் அதற்குரிய வசதி நம்ம இடத்துல இல்லை. அப்போ நம்ம எந்த குடிசை வீட்டில் இருக்கிறோமோ அந்த குடிசை வீட்டில் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். எனக்கு கிடைத்தால் பங்களா தான், இல்லைன்னா தெருவில் நிற்பேன் அப்படின்னு யாருமே இருக்கிறது இல்லை. நமக்கு சுவையான உயர்தரமான உணவு சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆசை வரும். அதற்கான வசதி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் சாப்பிட்ருவோம். அது இல்லை என்று சொன்னால் எந்த உணவு கிடைக்கிறது அதை சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால் இந்த பிரியாணி தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் என்ன? இது ஒரு மனநோய் தான். அதாவது ஒன்றை ஆசைப்படுவது என்று சொன்னால் அதுக்கு ஒரு எல்லையை லிமிட்டை வைத்து கொள்ள வேண்டும். அந்த லிமிட்டை தாண்டி நம்ம போனோம் என்று சொன்னால் அது ஒரு வகையான ஒரு மனநோயுடைய அறிகுறியாகத்தான் பார்க்கப்படுகிறது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறத்தில் ஒரு சட்டை எடுக்க வேண்டும் என்று போகிறோம். அந்த நிறத்தில் சட்டை கிடைக்கலன்னு சொன்னால் சட்டையே போடாமல் தெரிவோமா, அல்லது அது கிடைக்கிற ஒரு சட்டையை போட்டுக்கொள்வோமா? கிடைக்கிற சட்டையை போட்டுக்கொள்வோம். அப்போ நமக்கு விரும்பியது கிடைக்கவில்லை என்று சொன்னால் எது கிடைக்குமோ அதை விரும்பணும் என்கிற ஒரு மனநிலை தான் சராசரியான ஒரு மனநோய் இல்லாத ஒரு மனிதனுடைய நிலையாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, விரும்புகிறான். விரும்பும் பொழுது அவன் விரும்பக்கூடியது கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் கிடைக்கட்டும், அது மார்க்கத்துக்கு உட்பட்டதாகவும் அந்த இருதரப்பாரும் ஒத்துக்கொண்ட விஷயத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதில் மார்க்கம் குறுக்க நிற்காது. சரி, இவன் விரும்புகிறான், அவங்க விரும்பவே இல்லை, பெண் தரப்பில் விரும்பவே இல்லை, அல்லது ஒரு பெண் ஒருத்தனை விரும்புகிறாள், ஆண் விரும்பவே இல்லை. இப்போ என்ன செய்கிறார்கள்? இங்கே தான் ஒரு மனநோய்க்கு ஆளாகிறார்கள். முடியாது இருந்தால் இந்த சினிமாக்களை பார்த்து, இலக்கியங்களில் உள்ள முட்டாள்தனமான வரிகளை பார்த்து, அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரணதேவிங்கிற இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வசனங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, அடைந்தால் அவளைத்தான் அடைவேன், அடைந்தால் அவனைத்தான் அடைவேன் அப்படின்னு சொல்லி அதிலேயே நினைத்து கொண்டு உருகி கொண்டு போகிறது இருக்குது. இது ஒரு சராசரி புத்தி உள்ளவன் செய்கிற ஒரு காரியமா? நீ விரும்பலை, போயிட்டு வேற ஆளை திருமணம் பண்ணிட்டு போ. திருமணம் என்பது ஒரு நோக்கத்துக்கு தானே செய்கிறீங்க. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் உங்களுக்கு படைச்சிருக்கிறானா? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணைவியாக தகுதியாக உள்ள ஆளுக்கு ஒரே ஒரு ஆள் தான் உலகத்தில் இருக்கிறாரா? அப்போ ஒரு பெண்ணை பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு, அவளுக்கு உங்களுக்கு பிடிக்கவில்லை. ஒரு ஆணை பார்க்குறீங்க, அவனுக்கு உங்களை பிடிக்கவில்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது. அப்போ அந்த மாதிரி பிடித்திருந்து பிடிக்காமல் இருந்து ஒரு நிலை வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எது பிடிக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்துட்டு போயிடணும். இது சரி வரலையா, போ வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு நான் ஒரே ஒருத்தி தான் உலகத்தில் இருக்கிறாளா, ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறானா? அப்போ ஏராளமான பேர் எல்லாம் இத்தனை கோடி மக்களில் நமக்கு தகுதியானவர்களுக்கு கிடைக்க மாட்டார்களா? அப்போ எது கிடைக்கிறதோ அதில் திருப்தி அடையணும் என்கிறது தான் வாழ்க்கை பாடம். இது இல்லாமல் இந்த மாதிரி வெறிப்படி, இதுக்கு பேர் வெறி தான், இதுக்கு பேர் இது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாகி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திருமணத்தை அந்த கிடைச்ச மாப்பிள்ளை, விரும்பிய பொண்ணு அமையவில்லை என்று சொன்னால் பைத்தியம் முடிச்சு அலையிறானுவோ. பைத்தியம் முடிச்சு அலையிறா பொம்பளை, எனக்கு எதுவுமே வேண்டாம், இனிமேல் கல்யாணமே வேண்டாம், இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிவெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதுக்கு பிறகு குடும்பத்தார் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணம் பண்ணி வைத்து விட்டால், கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு கூட என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த மனைவியோட ஒரு கள்ள வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அல்லது புருஷனோட கள்ள வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அந்த ஏற்கனவே ஒரு விரும்பின ஒருத்தனை நினைத்து கொண்டிருக்கிறது இருக்க. இதெல்லாம் என்ன மாதிரியான வகை இது? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, அவ்வளவுதானே? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணு தேவை, அவ்வளவுதானே?
இப்படி எடுத்துக்கொள்ளாமல் இந்த காதல்ங்கிற அந்த வலையில் வீழ்றாங்க பாருங்கள். அதில் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பெண்ணை விரும்பியதற்காக, ஒரு ஆணை விரும்பியதற்காக இஸ்லாம்ங்கிற கொள்கை விட்டுட்டே போகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். இவன் ஒருத்தையும் விரும்பிடுவான், முஸ்லீம் அல்லாதவளை. அவள் வந்து என் மதத்துக்கு வந்தால் தான் ஏற்றுக்கிற வேண்டிய உடனே விட்டுட்டு போகிறான், போய் கோயிலில் போய் தாலி கட்டிட்டு போயிடுறான். அதே மாதிரி ஒரு பொம்பளை ஒருத்தனை விரும்புகிறார், விரும்பி என்ன செய்கிறான்னா அவன் வந்து என்னுடைய மார்க்கத்தை நீ வரணும்ன்ற உடனே பரவாயில்லை. அப்போ எந்த அளவுக்கு இந்த இது வெறி போய்விட்டது என்று சொன்னால், இந்த அற்பமான உலக வாழ்க்கைக்காக வேண்டி மறுமை பாழானாலும் பரவாயில்லை, மறுமையில் நான் நிரந்தர நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை என்ற மாதிரியான முடிவை எல்லாம் எடுக்கிறார்கள். அதனால் இல்லற வாழ்க்கையை தேர்வு செய்கிற விஷயத்தில் வந்து நம்ம நிறைய தவறு செய்கிறார்கள். அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, லவ் பண்ணியாக கல்யாணம் பண்ணாங்க, பெற்றோர்கள் பார்த்து முடிப்பாங்க. அதில் திருப்தி அடைந்த உலக மக்கள் சந்தோஷமாக இருக்கவில்லையா? உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பாவெல்லாம் சந்தோஷமாக இருக்கவில்லையா? இருந்தார்கள். ஏன் இருந்தார்கள்? அவர்கள் சராசரி மனிதர்களாக இருந்தார்கள். இந்த கிறுக்கைங்க அறிவாளி என்ற பெயரில் இருக்கிற மடையர்களுடைய இந்த காதலருக்கு ஒரு தினம், அதுக்குன்னு சில தத்துவம், அந்த கவிதைகள் எல்லாம் வந்துக்கிட்டு கிறுக்கு பைத்தியம் முடிச்சு அலைஞ்சவனே ஹீரோ மாதிரி காட்டுறது, இவனெல்லாம் கிறுக்கணும். லைலா மஜ்னூன் கதை, ஷாஜஹான் மும்தாஜ் கதை, அவளுக்காண்டி தாஜ்மஹாலை கட்டினா, இந்த மாதிரி கிறுக்கு பயில் வருந்தாங்க பாருங்களேன். இந்த கிறுக்க நூலையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோக்கள் மாதிரி காட்டினவுடனே நம்மளும் அப்படியே போதையில் வாழுவோம். இது யதார்த்தமான வாழ்க்கையா? அவங்க லூஸாக இருந்திருக்கானுவோம். இந்த காதல்னு சொல்லியிருந்த கிறுக்கு பயிலாம் லூஸாக இருந்திருக்கிறான். அட இவன் இல்லாட்டி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போ, இவன் இல்லாட்டி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போ. உலகத்தில் அப்படித்தானே. ஒரு கடையில் வேலைக்கு இருக்கிறோம், அந்த முதலாளி பிடிக்கலன்னா வேறு முதலாளி தேடிட்டு போகிறோம். ஒரு வேலைக்காரனை கடையில் சேர்க்குறோம், அவன் சரியாக வேலை செய்யலைன்னா வேற ஒருத்தனை சேர்த்துட்டு போகிறோம். அப்போ உலகத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனை இல்லையா? அல்லது நமக்கு கிடைக்கவே செய்யாது என்பதற்காக எதுக்கு உசுர விடணும்? எதுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம பாழாக்கி கொள்ளணும்? நம்ம கொடுத்துற இளமை அழகு இதெல்லாம் பாழாக்கி நாசமாக்கி கொள்ளணுமா? அப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த ஒரு அடிப்படை சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நிறைய பேர் 30 கல்யாணமாகவும் இருக்கிறாங்க. என்னடான்னு விசாரித்து பார்த்தோம்னு சொன்னால் எவனையே காதல் பண்ணுறது, எவ்வளோ காதல் பண்ணுறது, அது கிடைக்கல என்ற உடனே எனக்கு ஒன்றுமே வேணாம், அப்படியே ஒன்றுமே வேணான்னு இந்த முறுக்கில் கிறுக்கு பயிலாக இருந்துகிட்டு இருப்பேன். உனக்கு 50 வயசை தாண்டிட்டான், என்ன வாழ்க்கை என்ன வருது? உனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் செத்து போயிடுவிய. உன்னை தள்ளாத வயசில் உன்னை தாங்கி பிடிக்க ஒரு வாழ்க்கை துணை தானே வேணும், தாய் தந்தராவை தூக்குவாங்க. அப்போ இதெல்லாம் விளங்கணும். நம்மளை அல்லாஹ் படைத்திருக்கிறது வந்து மனிதனை படைத்திருக்கிறது ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து சந்ததிகளை பெற்று ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு தான் படைத்திருக்கிறான். அதாவது நடக்க வேண்டிய வயசில் நடந்தால் தான் அது வந்து அவனுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தி கொண்டு இந்த டாபிக்கு போவோம்.